வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரிட்டையர்ட் இந்தியன் ஆர்மி கர்னல் வைபவ் அனில் காலே. இவருக்கு 46 வயசு தான் ஆகுது. இந்தியன் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் யூஎன்ல சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிவிஷன்ல இவர் வேலைக்கு சேர்றார். யூஎன் சார்பாக இஸ்ரேல்ல வார் நடக்கக்கூடிய காசா பகுதிக்கு இவர் போயிருக்கிறாரு. திங்கட்கிழமை அங்க அவர் இஸ்ரேலி ஆர்மியால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆக போகுது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்திய அரசாங்கமோ வெளியுறவுத்துறையோ இல்ல பிரதமர் நரேந்திர மோடியோ இத பத்தி வாயே திறக்கல. வருத்தமும் தெரிவிக்கல, கண்டனமும் தெரிவிக்கல. கண்டனம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் லா, சிவிலியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூஎன் போன்ற பீஸ் கீப்பிங் அமைப்புகளுக்காக ஒர்க் பண்றவங்களாகட்டும், அவங்க மேலெல்லாம் ஆர்மி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு இன்டர்நேஷனல் லா இருக்கு. இதையும் மீறி அவர் யூஎன் அப்படின்னு கிளியரா மார்க் பண்ண ஒரு வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர் தாக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது இன்டர்நேஷனல் லாக்கு அகேன்ஸ்ட் ஆனது. இதற்கு யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் யூஎன்ல சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது. இருந்தாலும் உடனே இதற்கு கண்டனம் தெரிவிச்சு இதுல இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு யூஎன் சொல்லியிருக்கு. ஆனா பல வருஷமா இந்தியன் ஆர்மில இவர் கர்னலா சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ டெரர் மிஷன்ஸ்ல இவர் ஆக்டிவா இருந்திருக்கிறாரு. பல மெடல்கள் வாங்கியிருக்கிறாரு, பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாரு. ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சருடைய வேலை என்ன, இல்ல அந்த அமைச்சகத்தோட வேலை என்ன? மோடி வெளிநாடு போகும்போது பிஆர் பண்றது மட்டுமா? இது போன்ற நபர்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மிஷன்ல போகும்பொழுது, அதுவும் இந்தியா சார்பாக போகும்பொழுது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும், அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்க வேண்டியதும், கண்டனம் தெரிவிக்க வேண்டியதும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய கடமை இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஒரு மிஷனா போய் இறந்த முதல் இந்தியர் இவர். இன்ஃபேக்ட் யூஎன்ல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கேஷுவல்டி அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா ஸ்ட்ராங்கா ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டாமா? என்ன பயம் உங்களுக்கு? நீங்க தான் ரஷ்யா யுக்ரைன் வாரைய 1/2 மணி நேரம் நிறுத்துறாங்களாச்சே. சைனாக்காரன் உங்களை பார்த்து பயப்படுறான், பாகிஸ்தான்காரன் உங்களை பார்த்து பயப்படுறான். ஆனா நெத்தன்யாஹூ மட்டும் பயப்பட மாட்டான். அப்படி என்ன பயம்? குறைந்தபட்ச ஒரு கண்டனத்தை கூட இந்த அரசாங்கத்தால தெரிவிக்க முடியாது. நீங்க தானே மூச்சுக்கு 300 தடவை பாரத் மாதாவை பத்தியும் தேசபக்தியை பத்தியும் பேசுறீங்க. அப்போ உங்க தேசபக்தி இவ்வளவுதானா? குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தை சந்திச்சாவது ஒரு ஆறுதல் சொல்லலாமே. எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து மோடி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரோட் ஷோஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு மகாராஷ்டிரால தான் பிரச்சாரம் பண்ண போறாரு. பூனா பக்கத்துலதான் இருக்கு, அங்கதான் அவருடைய குடும்பம் இருக்கு. 2 குழந்தைகள் இருக்கு. அவருக்கு 46 வயசு தான் ஆகுது. பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய பிரதமர் ஒரு எட்டு அங்க போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி தன்னுடைய கண்டனத்தை இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு பண்றதுல என்ன பயம், என்ன அச்சம், என்ன தயக்கம்? ஓட்டு வரும் அப்படின்னா உடனே ஓடுவார். ஆனா இதுக்கு வருத்தமோ கண்டனமோ தெரிவிச்சா மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்க. உங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன கிழிக்குது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் இதை பெருசாக்கிட்டாங்கன்னா இதனால வரக்கூட 1-2 ஓட்டு கூட போயிருமே அப்படிங்கிற பயம், அச்சம். இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம். மக்களே, மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்க தேசபக்தி 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 அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலேயே தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்க, தேசத்துக்காக உழைச்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை பத்தி கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுலயும் அரசியல் இருக்கான்னு தான் தேடுவாங்க. நாம தான் பார்த்தோமே தமிழ்நாட்டிலேயே அந்த கதைய. மதுரையில நடக்கல, பிடிஆர் கார்ல செருப்பு எடுத்து வீசினாங்களே. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை கூட அவருடைய அந்த ஆடியோ ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இருங்க பிரதர், இருங்க இருங்க, இத வச்சு என்ன அரசியல் பண்ணலாங்கிறத பாப்போம். குடும்ப சண்டையில இறந்து போன ஒரு ராணுவ வீரரை திமுக காரங்க கொன்னுட்டாங்க, பிளான் பண்ணி கொன்னுட்டாங்க.
தேசபக்தியே இல்ல, தேசப்பற்ற இல்ல அப்படின்னு ஊரை கூட்டி போராட்டம் பண்ணி பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதுல அரசியல் ஆதாயம் தேடுற கூட்டம் தானே இது. புல்வாமாவை பத்தி நம்ம பார்த்தோமே 2019லயே. எப்படி இறந்து போன அந்த 40 வீரர்களை வச்சு வெக்கமே இல்லாம ஓட்டு கேட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க கூட இருந்த அந்த சத்யபால் மாலிக் எக்ஸ் கவர்னர் அவர் சொல்றாரு, உள்துறை அமைச்சகத்தோட இன்காம்பிட்டன்ஸ் தான் இந்த புல்வாமா அட்டாக்கு காரணம். அவங்க முதல்லயே பிளைட் கேட்டிருந்தாங்க, அதை கொடுத்திருந்தா இது நடந்திருக்காது. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏத்துக்க வேண்டியது உள்துறை அமைச்சகம் தான். ஆனா இத பத்தி மோடி கிட்ட சொன்னோன்னே இத பத்தி வாயே திறக்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க அப்படின்னு நாம சொல்லல, இவங்க கூட இருந்த சத்யபால் மாலிக் சொன்னார். இதுதான் இவங்களுடைய தேசபக்தி. ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வந்தா உடனே திரங்காவை எடுத்து நெஞ்சில குத்திக்கங்க, வீட்டுல ஏத்துங்க, நெத்தியில ஒட்டிக்கங்க, இப்படிதான் நீங்க உங்க தேசபக்தியை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நிறைய பிஆர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே நாட்டு மேல அக்கறை இருக்கா இவங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட கிடையாது. அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. அப்படி கவலை இருந்தா இப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சைனாக்காரன் லவுட்டிட்டு போயிட்டானே, இத பத்தி என்னைக்காவது மோடியோ இல்ல அமித்ஷாவோ வாய் திறந்து பேசியிருக்காங்களா? இன்னைக்கு ஒரு ரிட்டையர்ட் ராணுவ வீரர் இறந்து போயிருக்காரு. இதற்கு நீங்க என்ன குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம்? அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம். பகிரங்கமா இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம். அந்த குடும்பத்துக்கு உங்களாலான ஒரு நிதி உதவியை செய்யலாம். குறைந்தபட்சம் இதை செய்யலாம்ல. ஆனா இந்த குறைந்தபட்ச விஷயத்தையும் இந்த பாஜக அரசு செய்யல. இறந்து போன அந்த கர்னலுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். நல்ல விஷயத்துக்காக போனாரு. பாவம் எந்த தவறும் செய்யாத அவர் இன்னைக்கு உயிர் இழந்திருக்கிறாரு. அந்த குடும்பம் அனாதையா நிக்குது. அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்துக்கு நம்மளால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. ஆனா இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் அதை கண்டிப்பா செய்யாது. ஜூன் 4 வரும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். அப்ப கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.